ஒரு சகோதரியை நான் அறிவேன். ரூத்தமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி, வயது முதிர்ந்தவர்கள். அவர்கள் வாலிப வயதுல அவர்களை திருமணம் செய்து கொடுத்தார். அவர்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் அல்ல, வேற்று மதத்தை சேர்ந்தவர். திருமணம் ஆன பொழுது அங்கே போய் பார்த்த பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவருடைய கணவர் ஏற்கனவே ஒரு பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். திருமணமாகி அந்த வீட்டிற்கு போனாலும் இவளை மனைவியாக அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு வேலைக்காரியை போலத்தான் வைத்திருந்தார். அவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். நினைத்து பாருங்க. அதை நினைக்கவே மனதெல்லாம் பதைக்கும். அந்த சகோதரி திரும்ப உடனே தன் தாய் வீட்டுக்கு வரவில்லை. ஐயோ, அவர்களே கஷ்டப்படுகிறார், இன்னும் அவர்களுக்கு நான் வேதனையை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு அந்த வீட்டிலேயே இருந்தார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் முடிந்த வரைக்கும் அங்கே வாழ்ந்து விட்டார். ஒரு வேலைக்காரியாகத்தான் வாழ்ந்தார். அவருடைய கணவன் வேறொரு பெண்ணோடு தான் வாழ்ந்தார். இவர்களை ஒரு வேலைக்காரியாகத்தான் மதித்து நடத்தினார். ஒவ்வொரு நாளும் பார்க்கிற பொழுது மனம் எவ்வளவு வேதனைப்பட்டது. இதற்கு என் பெற்றோர் வீட்டிலேயே இருந்திருப்பேன், அநியாயமா என்னை திருமணம் செய்து என் வாழ்க்கையை இப்படி நரகத்தில் தள்ளிவிட்டாரே என்று என் மனம் வெறுப்பி அழுதிருப்பார். பல நாட்கள் அப்படி அழுதிருப்பார். இறுதியாக அங்கே இருக்க முடியாம அவருடைய சகோதரன் சென்னையில இருக்கிறார். ஆகையினாலே சகோதரனுடைய அழைப்பின் பேரில் சகோதரனுடைய வீட்டிற்கு போய்விட்டார்கள். சில மாதங்களுக்குள்ளாக சகோதரனுடைய மனைவி அவர்களை ஒரு விதமாய் பேச ஆரம்பித்தார். இன்றைக்கு கிளம்புவார்கள், எப்படி கிளப்பி விடலாம், அவளை இங்கே வைத்திருப்பதிலே அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. அந்த பெண் அவருடைய சூழ்நிலைகளை பார்க்காமல், எவ்வளவு வேதனையில வந்திருப்பார்கள் என்பதை பார்க்காமல் தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்கிற சுயநலத்தினாலே அவளை இடலாக நினைத்து அவருக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தார். அந்த சகோதரனுடைய உள்ளம் மிகவும் வேதனைப்பட்டது. கணவன் போன இடத்துல நிம்மதி இல்லை, வேதனை. அங்கிருந்து தப்பித்து தன் சகோதரனுடைய வீட்டிலே ஒரு ஆறுதலுக்காக இருக்கலாம் என்றால் இங்கேயும் அதற்கு மேல் வேதனை உண்டாகும். இனி என்ன செய்வது? ஒரு முடிவுக்கு வந்தார். செத்து விடலாம், மரித்து போய்விடலாம் என்கிற ஒரு முடிவுக்கு போய்கொண்டே இருந்தார். அப்படி போகும் பொழுது வழியிலே கூட்டம் நடந்து கொண்டிருந்தது, ஜெப கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதற்குள்ளே போனார். ஆண்டவருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டார். இந்த உலகத்திலே கணவன் தன்னை நேசிக்கவில்லை, உடன் பிறந்தவர்கள் தன்னை நேசிக்கவில்லை, தன்னை நேசிப்பதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அர்ப்பணித்து விட்டு தனியாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார். அவர்களை சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு கூட யாரும் இல்லை. ஒரு வீட்டு வேலையை செய்து கொண்டு வரக்கூடிய சொற்ப வருமானம், அந்த வருமானத்திலே தன்னுடைய வாழ்வை நடத்தி கொண்டு அப்படியே இருந்தார்கள். அவர்களை குறித்து ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். அந்த பணத்திலே மிச்சம் பிடித்து 18,000 ரூபாயை ஒரு ஊழியத்திற்கு கொடுத்தார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது, இந்த உலகத்துல இன்றும் லாசரை போன்ற மனிதர்கள் இருக்கிறார். வருமானத்திலே பணத்திலே அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட விசுவாசத்திலே ஐஸ்வர்யர்களாக, பணக்காரர்களாக, விசுவாசத்திலே செல்வர்களாக வாழக்கூடியவர்கள் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவர்களை சந்திக்க போனேன். அவள் என்னை பார்த்ததும் அவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. அவர்களுக்கு ஒரு மனசு வேதனை என்னவென்றால், ஐயோ, நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லையே, இந்த நேரத்துல வந்து விட்டீர்களே என்று புலம்பினார். அவருடைய மனதை பாருங்கள். அந்த நேரத்துல கூட கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம். அவளை பார்த்து நான் பேசினேன். இப்படி வருமானத்துல பெரும் பகுதியை இப்படி ஊழியத்துக்கு கொடுத்து விடுகிறீர்களே, உங்களுக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், என்ன பிரதர், தெரியாத மாதிரி கேட்கிறீங்க, ஆண்டவருக்காக நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவாரா என்று சொன்னார்கள். எப்படி ஒரு விசுவாசம் பாருங்க, ஒரு ஆழமான விசுவாசம் அவர்களுக்கு இருக்கும். அது மட்டுமல்ல, திரும்பவும் சொன்னார்கள், பிரதர், நாம வேணா பட்னியா கிடந்துக்கலாம், ஆனா கடவுளுடைய ஊழியத்திற்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று சொன்னார்கள். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில கூட இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு சகோதரி முணுமுணுக்காமல் மகிழ்ச்சியோடு வாழ முடியுமானால், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் உங்களை எவ்வளவு நன்றாக வைத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனை முணுமுணுப்பை நாம் முணுமுணுத்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, முணுமுணுக்காமலும்
வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடுமற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள்.